தேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. قال نبينا محمد سيد البشر صلى الله عليه وسلم: اتقوا مواضع التهمة أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, ஜமாஅத்தார்களே, அல்லாஹுவின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களது உத்தரவுகளை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொண்டு, இந்த வார ஜுமாவில் நாம் நமது செயல்பாடுகளில் தெளிவானவர்களாக இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சில தகவல்களை தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எந்த காரியத்திற்கும் அதில் நாம் வெற்றி பெறுவதற்கு தெளிவானவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். குழப்பமான நேரத்தில், குழப்பமான சூழ்நிலையில், மனம் தடுமாற்றத்தில் இருக்கும்போது ஒரு காரியத்தை சிந்திப்பதோ முடிவெடுப்பதோ அது தவறானதாகவே முடியும். இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மை படைத்து மறுமையின் வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு பல உத்தரவுகளை திருக்குர்ஆனில் கூறுகிறார். அவற்றை ஒருங்கிணைத்து பார்க்கிற போது 3 காரியங்களில் மனிதன் தன்னை தெளிவானவனாகவே வைத்திருப்பது அவசியம் என்பதை நாம் உணர முடிகிறது. இவ்வுலக வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியங்களில் தொடங்கி பெரும் பெரும் வியாபாரங்கள் வரையிலும் மனிதன் தன்னை தெளிவானவனாகவே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் மனிதனுக்கு இருக்கிறது. 3 காரியங்கள், அவற்றில் மனிதன் தெளிவானவனாக இருந்தால் இரு உலகத்திலும் ஈடேற்றம் பெறக்கூடியவனாக ஆகுவான். முதலாவது அறிவில் தெளிவு, இரண்டாவது சிந்தனையில் தெளிவு, மூன்றாவது செயல்பாடுகளில் தெளிவு. யார் இந்த 3 தருணத்திலும் தெளிவானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செய்கிற காரியம் நிச்சயம் வெற்றி பெறும். அவர்கள் எந்த காரியங்களிலும் தடுமாற்றம் அடைய மாட்டார்கள். அவர்கள் தொடுகிற துறைகளில் எல்லாம் வெற்றி பெற இயலும். இந்த 3லும் தெளிவோடு இருப்பவர்களைத்தான் திருக்குர்ஆன் நேசிக்கிறது. அல்லாஹ் தஆலா வெற்றியாளர்கள் என்று கூறுகிறார். மனிதன் மற்ற படைப்புகளை போல் உள்ளவன் அல்ல. மற்ற படைப்புகளை விட மனிதன் எந்நேரமும் சுதாரித்தவனாக,
ஜாக்கிரதை உணர்வோடு தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளில் சிக்கிவிடாமல் தன்னை தெளிவானவனாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். எனவேதான் மனிதன் தன்னுடைய அறிவை முதலில் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. யாரிடத்தில் அறிவு தெளிவு இருக்குமோ அவர்களின் சிந்தனை தெளிவாக இருக்கும். யாருடைய அறிவும் தெளிவும் சிந்தனையாக இருக்குமோ அவர்களுடைய செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும். இம்மூன்றும் தெளிவாகிவிட்டால் நாம் தொடுகிற துறைகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அது இம்மையின் காரியங்களாக இருந்தாலும் மறுமையின் காரியங்களாக இருந்தாலும் சரி. அறிவில் தெளிவு என்றால் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம், அது எப்படிப்பட்ட பயன் தரும் என்பதில் நமக்கு சரியான உணர்வு இருக்க வேண்டும். அன்றாடம் நாம் படிக்கிற பத்திரிகைகளிலிருந்து, நாம் வாசிக்கிற நூல்களிலிருந்து நாம் பெறுகிற கருத்துகள், நாம் படிக்கிற கொள்கைகள், சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை மனிதன் தெளிவாக உணரக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திருக்குர்ஆன் நபிமொழிகளை தவிர்த்து விட்டு வருகிற எத்தனையோ நூல்கள் நம்முடைய கொள்கையை குழப்பத்தில் ஆழ்த்திவிடக்கூடியதாக இருக்கும். கடவுள் மறுப்பு சார்ந்த எத்தனையோ நூல்கள் வாசிப்பாளர்களை கவர்ந்தெடுக்கும் வகையில் அமைந்திருக்கும். அந்த எழுத்துக்களின் அழகும் கோர்வையும் நம்முடைய ஓரிரை கொள்கைக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு நம்மை கொண்டு செல்லுமானால் அது துரதிர்ஷ்டவசம். எனவே நாம் படிக்கிற நூல்களில் தொடங்கி சின்ன சின்ன பதிவுகளாக இருந்தாலும் நாம் எதை படிக்கிறோம், நம் அறிவிற்கு இது தோதுவானதா என்பதை மனிதன் சிந்தித்து கற்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். கற்குதல் அதற்கு எல்லை இல்லை. நாம் படிக்கிற ஒவ்வொரு நூல்களிலிருந்தும் நம்முடைய குணம் மாறுபடுகிறது. நாம் படிக்கிற ஒவ்வொரு பதிவுகளினாலும் நமது உள்ளத்தில் வழமையில் தாக்கம் ஏற்படுகிறது. எனவே நாம் எதை படிக்கிறோமோ அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவில் யாரும் குழப்பம் ஏற்படுத்தி விடாத வண்ணம் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்கள் நம்முடைய பொருட்களை திருடுவதற்கு கூட விட்டுவிடலாம், நமது பணங்களை, காசை கொள்ளையடிப்பதற்கு கூட விட்டுவிடலாம், திரும்ப சம்பாதிக்க முடியும். நம்முடைய நேரங்களை கொள்ளையடிப்பதற்கு கூட விட்டுவிடலாம். ஆனால் நம்முடைய அறிவை கொள்ளையிடும் வகையில் ஏதேனும் நாம் கற்க வேண்டி நேர்ந்தால், நம்முடைய அறிவில் குழப்பம் ஏற்படுத்தும் செயல்களில் நாம் ஆர்வம் காட்டினால் அது நிச்சயமாக இம்மை மட்டுமல்ல மறுமையிலும் ஒரு பெரும் நஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். இன்றைக்கு வலைதளங்களை நாம் பயன்படுத்துகிறோம். பெரும்பாலான நேரங்கள் அதில் நாம் செலவிடுவது வீணாகத்தான் செல்கிறது. 10 பதிவுகளில் 2 பதிவுகள் இஸ்லாமிய பதிவுகளாக வந்தால் அதிகம், அதுவும் பலன் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு தொலைக்காட்சி பெட்டிகளில் செய்திகள் பார்க்கிறோம். வீணான செய்திகள், உண்மைக்கு புறம்பான செய்திகள், ஒரு தரப்பிற்கு சார்பான செய்திகள் தான் அதிகம் பகிரப்படுகின்றன. நாம் காண்கிற செய்திகளை வைத்து ஒரு சாராரை குற்றவாளிகளாக கருதுவதும், அநீதம் செய்யக்கூடிய சாரார்களை நீதியாளர்களாக போற்றுவதும் அதிகமாக நடந்து வருகிறது. எனவே தான் சொல்லுகிறேன், நாம் பார்க்கிற படிக்கிற எல்லா காட்சிகளையும் செய்திகளையும் நாம் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. நமது அறிவில் அது குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கலாம். இன்றைக்கு உலகில் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர் எல்லா நாடுகளில் உள்ள மக்களும் அதை அறிகிறார்கள். பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பலஸ்தீன் மக்களை திட்டுகிறார்கள். இவர்கள் கொஞ்சம் அடங்கி போக வேண்டியது தானே, பலமான இஸ்ரேல் நாட்டோடு இவர்கள் ஏன் போரிட வேண்டும், தங்கள் பூமியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற முஜாஹிதுகளோடு மக்கள் ஏன் கைகோர்க்க வேண்டும், இவர்கள் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியதுதான் என்கிற கருத்தில் பேசுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கருத்து தோன்றுவதன் பின்னணி என்னவென்றால்,
சென்று சேருகிற செய்திகளின் வகை அப்படி இருக்கிறது. அநீதம் செய்கிற இஸ்ரேலை ஒரு பெரிய புனித போராளிகள் போலவும், அநீதி இழைக்கப்படுகிற பலஸ்தீன் மக்களை தீவிரவாத குழுக்கள் போலவும் சித்தரிக்கப்படுகிறது. இந்த சித்தரிப்புகள் நியாயமான சித்தாந்தம் கொண்டிருப்பவர்களை கூட தவறாக சிந்திக்க வைத்து விடுகிறது. சர்வதேச அளவில் மட்டுமல்ல, நமது நாட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. இந்திய இராணுவம் காஷ்மீருக்கு சென்று பாதுகாப்பில் ஈடுபடுகிறேன் என்கிற பெயரில் அங்குள்ள பழங்குடி மக்களை சுரண்டுவதும், அங்கு இருக்கக்கூடிய கன்னி பெண்களை சீண்டுவதுமான காட்சிகள் வரலாறுகள் நெடுக ஈரம் காயாமல் இருக்கின்றன. இந்த அநீதிகளுக்கு எதிராக போராடுகிற அந்த பழங்குடி மக்களின் இளைஞர்களை தீவிரவாதிகள் என்று தொலைக்காட்சிகள் சித்தரிக்கின்றன, அரசாங்கமும் சேர்ந்து. அங்கே செல்கின்ற இராணுவ வீரர்கள் அத்துமீறுகிற போது, மக்களை சுரண்டுகிற போது, மக்களுடைய மானத்திற்கு அவர்களுடைய கற்பொழுக்கத்திற்கு கேள்விக்குறி வரும் வகையில் நடந்து கொள்கிற போது அவர்கள் இராணுவத்தை திருப்பி அடிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் சம்பவங்கள் நடக்கின்றன. அவற்றை வைத்துக்கொண்டு காஷ்மீரில் வாழ்பவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள், அங்கே உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு தீவிரவாத அமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள், அவர்களுக்கு எதிராக நமது இராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து போராடுகிறார்கள் என்ற ஒரு மாய தோற்றத்தை இந்தியா முழுக்க பரவிவிடப்படுகிறது. அதை பார்க்கிற மக்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் உண்மை நிலை அறியாமல் அதை உண்மை என்று நம்புகிறார்கள். நமது அறிவை ஆக்கிரமிக்கிற செய்திகளாக இவைகள் எல்லாம் வலம் வருகின்றன. நாம் தெளிவானவர்களாக இருக்க வேண்டும். உண்மை என்ன என்பதை களத்திற்கு சென்று அறிய முடியாவிட்டாலும் கூட உலகத்தின் முக்கால்வாசி தொலைக்காட்சிகளும் மீடியா சார்ந்தவர்களும் அதிகாரத்திற்கு பயந்தோ அல்லது ஏதேனும் லாபம் கிடைக்கும் என்றோ அவர்கள் தங்களது ஊடக நேர்மையை துறந்து வாழ்கிற இந்த காலகட்டத்திலேயும் ஒரு சில மீடியாக்கள் தங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மீடியா பணியை சிறப்பாக செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற செய்திகளை தான் நாம் நம்ப வேண்டும், அதுதான் உண்மையாக இருக்கும். எனவே நாம் அன்றாடம் பார்க்கிற காட்சிகளில், படிக்கிற செய்திகளில் வருகிற உண்மைத்தன்மை தெரியாமல் எதையும் நாம் நம்பக்கூடாது. இன்றைக்கு எல்லோருமே அரசியல்வாதிகள் போல பேச ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோருமே இன்றைக்கு நடிகர்கள் போல நடித்து வீடியோக்களை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோருமே கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் தனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பலரும் உண்மை செய்திகளை அறியாமல் கேள்விப்படுகிற செய்திகளை தான் மீண்டும் மீண்டும் பரப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை ஒன்றை சொல்கிறார்கள். தான் கேட்டதையெல்லாம் அடுத்தவர்களிடத்தில் பேசுபவன், பரப்புபவன் பொய்யன் என்பதற்கான அடையாளம் அது என்றார். ஒரு செய்தி நம்மை வந்து சேருமானால் அந்த செய்தி உண்மையா என்பதை ஆராய்வது நம் மீது கட்டாயம். அதை ஆராய்வதற்கு வழி இல்லாத போது அந்த செய்தியை அடுத்தவர்களுக்கு கடத்துவதை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். ஒருவரை பற்றி ஒரு அவதூறு சொல்லப்படுகிறது, இந்த நபர் ஒரு தவறான செய்கை செய்து விட்டார் என்று உங்களுக்கு தகவல் வருகிறது என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அனாவசியமானது என்றால் அந்த செய்தியை கேள்விப்படுவதையே நாம் விட வேண்டும். ஒரு நண்பர் வந்து நம்ம இடத்துல சொல்றார், உனக்கு தெரியுமா, இதோ நமக்கு தெரிஞ்ச ஆளுதான், அவர் ஒரு பெண்ணோடு தவறான தொடர்பு வச்சுக்கிட்டார். இந்த செய்தியை கேள்விப்படுகிற போது ஒரு முஃமினுடைய ஆரம்ப கட்ட பணி என்னவென்றால், அவர் தப்பு செய்தாரோ செய்யலையோ அதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அந்த செய்தியை என்று சொல்லாதீங்கன்னு சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். உலகத்திற்கே மாபெரும் ஆளுமையாக வாழ்ந்த
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒருவர் இன்ன தவறு செய்கிறார் என்று சொல்லப்பட்ட போது, உங்கள் அனைவரையும் பெரும் இறைநேசர்களாக நான் கருதி கொண்டிருக்கிற போது நீங்கள் பாவம் செய்தவருடைய பாவத்தை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் என்றார்கள். அது அனாவசியமானது. அடுத்தவர்களின் பாவங்களை வெளியே பேசி தெரியாதீர்கள். அதனால் உங்களுக்கோ அவருக்கோ கூட லாபம் கிடையாது. இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் பணி. ஒரு தவறான செய்தி நம்மை வந்து அடைகிற போது முதலிலேயே அதை தடுத்து விட வேண்டும். இது எனக்கு சம்பந்தம் இல்லாதது, என்னிடத்தில் பேசாதீர்கள். இல்லை, தவறு செய்த நபர் நமது பொறுப்பின் கீழ் உள்ளவராக இருந்தால், நமது குடும்பத்தை சார்ந்தவராக, அல்லது நம்முடைய மாணவர்களில் ஒருவராக, அல்லது நமது அபிமானிகளில் ஒருவராக, அல்லது நாம் சொன்னால் குறைந்தபட்சம் அவர் கேட்க வாய்ப்பு இருக்கிறது என்கிற வகையில் உள்ளவராக இருந்தால், அந்த செய்தியை பெற்று அது உறுதிதானா என்பதை நாம் விசாரிக்க வேண்டும். முதலில் கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே தவறு செஞ்சுட்டாரா உடனே அவரை கூப்பிட்டு தண்டிப்பதோ கேட்பதோ, அல்லது அடுத்தவர்களிடத்தில் இந்த செய்தியை பரப்புவதோ ஒரு முஃமினுக்கு அழகான பண்பல்ல. விசாரிக்க வேண்டும். விசாரித்ததற்கு பிறகு அவர் தவறு செய்தது உண்மை என்றிருந்தால் நேரடியாக அவரையே அழைத்து, நீ செய்கிற இந்த தவறு உனக்கும் நல்லதில்லை, உனது குடும்பத்திற்கும் நல்லதில்லை, உனது ஈமானுக்கு நல்லதில்லை, உனது மறுமைக்கு நல்லதில்லை, இதனால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை, அல்லாஹ்வின் கோபம்தான் வரும், எனவே இதை விட்டுவிடப்பா என்று அவருக்கு நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் கண் முன்னால் அநியாயம் நடக்கிற போது அதை நீங்கள் கரங்களால் தடுங்கள். கரங்களால் தடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரமோ செல்வாக்கோ இல்லை என்றால் நாவால் தடுங்கள். நாவால் சொன்னாலும் எந்த பலனும் இல்லை, உங்களுக்கு அதிகாரமோ செல்வாக்கோ இல்லை என்றால் உள்ளத்தால் அந்த பாவத்தை வெறுத்து அவ்விடத்திலிருந்து நீங்கள் நகர்ந்து விடுங்கள் என்றார். உள்ளத்தால் பாவத்தை வெறுக்க வேண்டும், பாவிகளை அல்ல. எனவே இது போன்ற செய்திகள் நம்முடைய மூளையை வந்து அடைகிற போது அந்த செய்திகளால் நம்முடைய அறிவு குழம்பி விடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதுதான் மனிதனுக்கு மிக முக்கியமானது. அறிவில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும். நான் கேள்விப்படுகிற செய்தியாக இருந்தாலும், கண்ணால் பார்க்கிற செய்தியாக இருந்தாலும், இதில் எல்லாவற்றிலும் நம்முடைய அறிவு குழம்பாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அறிவை பாதுகாத்து விட்ட பிறகு சிந்தனையை நாம் இரண்டாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு சிந்தனையில் தெளிவு இருக்கணும். யார் சிந்தனையில் குழம்பி போகிறார்களோ அவர்கள் அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தவறானதாகவே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் குழம்பி போயிருக்கிற நேரத்தில், தடுமாற்றத்தில் இருக்கிற நேரத்தில், பரபரப்பாக இருக்கிற நேரத்தில், பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் ஏதேனும் ஒரு காரியத்தில் முடிவெடுக்க வேண்டி வந்தால் முடிவெடுக்காதீர்கள், தாமதப்படுத்துங்கள். இன்றைக்கு மனநல மருத்துவர்களும் அதை வலியுறுத்துகிறார்கள். நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்களா, நீங்கள் எந்த காரியத்திலையும் முடிவெடுக்காதீங்க, ஆறப்போடுங்கிறாங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆறப்போடுங்க. எந்த காரியத்திலும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள், அது வாழ்க்கையே சீர்குலைத்து விடும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு அருமையான உபதேசம், அவர்கள் வாழ்க்கையிலேயும் பின்பற்றி நடந்த ஒரு உபதேசம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவர் வந்து வழக்கு தொடுக்கிறார், ஒருவரை பற்றி புகார் சொல்லுகிறார், எனக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிறிது நேரம் கழித்து வாருங்கள், நான் இந்த வழக்கை விசாரிக்கிறேன் என்று சொன்னார். திரும்ப அவர் கேட்டார், எனக்கு அவசரம், நீங்கள் உடனே விசாரித்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று இல்லவா நான் வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சில பிரச்சனைகளால் குழப்பத்தில் இருக்கிறேன், நான் அது குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன், அதற்கு ஒரு முடிவு எட்டாத வரை அடுத்த பிரச்சனையை நான் கேள்விப்பட முடியாது. அப்படி நான் உங்கள் வழக்கை விசாரித்தால் ஏற்கனவே நான் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களின் தாக்கத்தினால் நீங்கள் சொல்லுகிற வழக்கை ஒழுங்காக விசாரிக்க முடியாமல் தவறான தீர்ப்பு கொடுப்பதற்கு கூட வாய்ப்புண்டு. எனவே நான் இப்பொழுது விசாரிக்கவில்லை, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள் என்றார்கள். ஒரு நீதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த காலத்தில் வாழக்கூடிய நீதிபதிகளுக்கும் ஒரு அற்புதமான முன்மாதிரி.
மனிதன் படபடப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில், சற்று குழம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, வாழ்க்கையில் செஞ்சு காட்டியது எவ்வளவு அற்புதமான முன்மாதிரி என்றால், உதாரணத்தோடு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் அரசராக இருக்கிற போது, நீதிபதியாக இருக்கிற போது, அல்லது ஒரு முடிவெடுக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கிற சமயத்தில் வேகமாக ஒருவன் ஓடி வருகிறான். அவனுடைய ஒரு கண் சண்டையில் அடிபட்டு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் உங்களிடத்தில் வருகிறான். வந்து சொல்லுகிறான், எனக்கு நீதி பெற்றுக் கொடுங்கள், என்னுடைய கண்ணை பார்த்தீர்களா என்று கேட்கிறான். அந்த காட்சியை பார்க்கிற எல்லோருக்குமே ஒரு இரக்கம் வரும் இல்லையா? இப்படி தாக்கி இருப்பவன் யார், அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கோபம் வரும் இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு கண் சரிந்த நிலையில் ஒருவன் வந்து உங்களிடத்தில் வழக்கு தொடுத்தால் உடனே நீங்கள் அதை குறித்து முடிவெடுக்க ஆரம்பித்து விடாதீர்கள். சண்டையில் இன்னொரு பகுதியில் பங்கு பெற்றவனும் வரட்டும், ஒருவேளை அவன் 2 கண்களும் தொங்கிய நிலையில் வரலாம் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நாம வேகமா முடிவெடுத்துருவோம். சென்சிட்டிவான பிரச்சனைகள்ல உடனடியாக தீர்ப்பு கிடைக்கணும் நாம எதிர்பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் பார்க்கிற அந்த காட்சி உங்களை தவறாக வழி நடத்தி விடக்கூடாது, உங்களுடைய சிந்தனையை மழுங்கடித்து விடக்கூடாது. ஆக்ரோஷமாக செயல்படுகிறேன், உடனடியாக முடிவெடுக்கிறேன், தண்டனை கொடுக்கிறேன் என்கிற பெயரில் நீங்கள் அந்த எதிரி வருவதற்கு முன்னால் அவர் பாதிக்கப்பட்டது அறியாமல் அவரை பற்றி விசாரித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கையில் எடுத்து விடாதீர்கள். நிதானமாக செயல்படுங்கள். இதுதான் சிந்தனையில் தெளிவடைதல் என்பது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது குறித்து நமக்கு அதிகமாக உபதேசிக்கிறார்கள். ஒரு மனிதன் முதலில் அறிவில் தெளிவு பெற வேண்டும், இரண்டாவது சிந்தனையில் தெளிவு பெற வேண்டும். இந்த இரண்டும் சரியாக இருந்தால் சகோதரர்களே, மூன்றாவது நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்பாடுகளில் நமக்கு தெளிவு. மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், உடல் 80 கிலோ 90 கிலோ இருக்கலாம். மூளை ஒவ்வொரு மனிதனுக்கும் கிராம் கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் மூளைக்கு வழங்கி இருக்கிறார். அந்த மூளையை இயக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு உள்ளது என்றால், நம்முடைய ஐம்புலன்களான இந்த உறுப்புகள் கேள்விப்படுகிற கிரகிக்கிற செய்திகளைத்தான் மூளை உள்வாங்கி, அந்த மூளை சிந்தனை என்கிற பெயரில் அதை யோசித்து முடிவெடுக்கிறது. அந்த முடிவை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் கைகால் உறுப்புகள் எல்லாம் செயல்படுகின்றன. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக எது தெரியுதுன்னா 90 கிலோ உடம்பு தெரியுது. ஆனால் இந்த உடம்பை இயக்கிறது கிராம் கணக்கில் இருக்கக்கூடிய மூளை. சரி, அந்த மூளையை இயக்கிறது யாருன்னா கண்ணுக்கு தெரியாத செய்திகள். நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியும் பேர் வாங்கியிருப்போம், நிறைய படிப்புகள் படித்தவர்களாக இருப்போம், பெரும் பெரும் பொறுப்புகளில் உள்ளவர்களாக இருப்போம், சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படுகிற இடத்தில் உயர்ந்த நிலையில இருப்போம். ஆனா ஒரு ரூமர் செய்தி வருகிற போது, ஒரு தவறான செய்தி அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிற போது, அதை நம்ம மூளையில நம்பிட்டோம்னா அதை யோசிச்சு 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 தவறான செய்திங்கிறத கூட நாம் நம்பாம நம்முடைய செயல்பாடுகளையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். நல்லவனை திட்ட ஆரம்பிச்சிருவோம். நம்முடைய நாவு பேசும். உனக்கு தெரியுமா, இஸ்ரேல் என்கிற ஒரு புனிதமான நாடு இருக்கிறது, அந்த நாட்டை எதிர்த்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் போராடுகிறார்கள் என்று ஒரு பெரிய அரசியல்வாதியை பேசினார். வரலாற்றை அறிந்தவர்கள் மிக தெளிவாக இதை புரிந்திருப்பார்கள். பலஸ்தீன் என்பது ஒரு நாடு, இஸ்ரேல் என்று ஒரு நாடே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு கிடையாது. பல நாடுகளில் கொல்லப்பட்டு ஹிட்லர் போன்றவர்களால் துரத்தப்பட்டு அகதிகளாக வந்து சேர்ந்தவர்களுக்கு பலஸ்தீனை சார்ந்த மக்கள் இடம் கொடுத்து, அவர்களை தங்க வைத்து, அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து, அவர்களை சம்பாதிக்க தேவையான பொருட்களை எல்லாம் கொடுத்து, கடைசியில் உங்களை ஆட்சி செய்து கொள்வதற்கு உங்களிலிருந்தே ஒருவர் இருக்கட்டும் என்று அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்து, ஒரு பகுதியையே பிரித்து, இனி இது இஸ்ரேல்
நீங்களாக தேர்தல் நடத்தி ஆட்சி செய்து கொள்ளுங்கள் என்ற அதிகாரம் எல்லாம் கொடுத்த பலஸ்தீன் மக்களுடைய தியாகத்தை புரியாத மக்கள் கேள்விப்பட்ட செய்தி என்ன? இஸ்ரேலுங்கிறது ஒரு பெரிய நாடு, இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு, அது ரொம்ப நேர்மையான நீதியான நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனில் வாழக்கூடியவர்கள்லாம் இஸ்ரேலை அபகரிக்க நினைக்கிறாங்க, அங்குள்ள இளைஞர்கள்லாம் இஸ்ரேலை அபகரிக்கிற முயற்சியில் தீவிரவாதிகளாகவே போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுற ஒற்றை செய்தி ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய அறிவை அது ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய சிந்தனைகளை அது அமர்ந்து கொண்டு அவர் பேசுகிற போது எப்படி சொல்றார்? இஸ்ரேல் புனிதமானது, பலஸ்தீன் தீவிரவாதிகளின் நாடு. இது எங்க ஆபத்துன்னா, அவருடைய அபிமானிகள், அவருடைய பேச்சை விரும்புபவர்கள், அவர் சார்ந்த கொள்கையில் இருப்பவர்கள் இதை கேள்விப்படுகிற போது, ஓ அப்படி என்றால் பலஸ்தீன் தான் தீவிரவாத நாடு என்று அவர்கள் முடிவுக்கு வருகிறார். ஒருத்தர் பேசுகிற பேச்சில் பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான மக்கள் கவர்ந்திழுக்கப்படுகிற போது பொய்யுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். இது எதனால் ஏற்பட்ட தவறு, வருகிற செய்தி சரியானதா தவறானதா என்பதை ஆராய்வதற்கு அறிவுக்கு நாம் இடம் கொடுக்காத போது, அறிவுக்கு அடுத்திருக்கிற சிந்தனையும் சிந்தனையை தொடர்ந்து வருகிற செயல்பாடுகளும் நிச்சயமாக இந்த பூமிக்கு ஆபத்தானதாகவே இருக்கிறது. அதுவே ஒரு செய்தி வருகிற போது அதை உண்மைதானா என்று ஆராய்ந்து அடுத்தவர்களுக்கு அதை எடுத்து சொல்லுகிற போது நயமான முறையில் சொன்னால், ஒருவர் சொல்லுகிற உபதேசத்தில், ஒருவர் பேசுகிற பயானில் சொல்லப்படுகிற நல்ல செய்திகள் கேட்பவர்களுக்கு சென்றடைகிற போது ஒரு பெரும் சமுதாயமே மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு கற்றுத்தரப்படுகிறது. இஸ்லாத்தின் 1450 ஆண்டு கால வரலாற்றில் மார்க்கம் சீராக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எந்த விதமான கொள்கை குழப்பங்கள் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பெரும் காரணம் என்று நீங்கள் பட்டியலிடுகிற போது முதல் இடத்தில் இந்த ஜுமா பயானை நாம் சொல்ல வேண்டும். மற்றதெல்லாம் இடையில வரும், இடையில போகும், இடையில வரும், இடையில போகும். மதரசாக்கள் முன்ன இல்லாமல் இருந்தது, பின்னால் வந்தது, பிறகு குறைந்தது, மாணவர்கள் எண்ணிக்கை கூடியது, குறைந்தது, இப்படி வரலாறு மாறிக்கிட்டே போகும். மற்ற நேரத்தில் வைக்கப்படுகிற பயான்கள் சில வருஷம் அதிகமாக, சில வருஷம் இல்லாமல் போகும். எல்லா காலங்களிலும் இந்த ஜுமா பயானுடைய விளைவு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், பேசுகிறவர் ஒருவர், கேட்பவர்கள் சில 100 பேர்கள், பேசுபவருடைய உபதேசங்களில் இருந்து சில 10 நபர்கள் அதை எடுத்துக்கொண்டால் அடுத்த தலைமுறையே சிறந்த தலைமுறையாக உருவாகுவதற்கு இது போதுமானதாக இருக்கிறது. இது எப்படிப்பட்ட அடிப்படையில் வருகிறது? குர்ஆன் ஹதீஸ் படிக்கப்படுகிறது, அது சரியான முறையில் உள்வாங்கப்படுகிறது, அதை பற்றி யோசித்து யோசித்து தேவையான குறிப்புகளை எடுத்து மக்களுக்கு எப்படி சொன்னால் விளங்கும் என்பதை சிந்தித்து பார்த்து மக்களுக்கு கொடுக்கிறோம். அது செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த உம்மத் சரியான பாதையில் நடக்கிறது. இதுதான் இந்த உம்மத்தின் வெற்றி பாதைக்கான சூத்திரம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். முதல்ல நாம் போட வேண்டிய கேட்டு, நம்முடைய அறிவில் ஏறக்கூடிய தகவல்களை ஃபில்டர் பண்ணணும். கேட்கறதையெல்லாம் நாம் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. பார்க்குற வீடியோக்கள் எல்லாம் நேரம் பாஸ் ஆகுதுங்கிறதுக்காக பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடாது. அதன் தாக்கம் நிச்சயமாக நம்முடைய மூளையில் அமர்ந்தே தீரும். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகும் மவாலிஅ துஹ்மா, அவதூறு ஏற்படும்படியான இடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, பாவம் செய்யப்படுகிற இடம் என்றால் பெருமானாரின் உபதேசம் இப்படித்தான் வரணும், பாவம் செய்யாதீர்கள்னு வரணும் இல்லையா? அல்லது பாவம் செய்பவர்களோடு கலந்து அமராதீர்கள் அப்படின்னு வரலாம். இந்த உபதேசத்தை நன்றாக நீங்கள் பார்த்தால் அவதூறு ஏற்படும் இடங்களையே தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க, அந்த இடத்துல நிக்கிறதுனாலே உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல நிக்காதீங்க. உதாரணத்திற்கு ஒரு தியேட்டர் வாசலிலோ அல்லது ஒரு டாஸ்மாக் வாசலிலோ நாம வேற ஏதாவது காரணத்துக்காக நிக்கலாம் இல்லையா? ஒருத்தர் வர சொல்லி இருக்கிறோம், அவருக்கு பெரும்பாலும் சொன்ன உடனே இடம் தெரிகிற இடமா அடையாளம் சொல்றதாக இருந்தால் இப்போ டாஸ்மாக சொல்லலாம், சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறாங்க.
அல்லது ஏதாவது ஒரு தியேட்டர் வாசலை சொல்லலாம், இந்த இடத்துல நிற்கிற வாப்பான்னு சொல்லி சொன்னால் உடனே அவரும் வந்துடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற உபதேசம், நீங்கள் வேற காரியங்களுக்காக கூட அந்த இடங்கள்ல நிற்காதீங்க. நான் தவறு செய்யலையே, நான் சுத்தமானவன் தானே, என் மனம் எனக்கு தெரியும், என்னை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும்னு நாம் வேணா வசனம் பேசலாம். ஆனால் பெருமானார் இந்த சமுதாயத்தில் பாவத்தை எந்த அளவிற்கு துடைத்து எறிந்தார்கள் என்றால், பாவங்கள் செய்யாதீர்கள் என்பது முதல் நிலை, பாவம் செய்பவர்களோடு சேராதீர்கள் என்பது இரண்டாவது நிலை. பாவம் நடக்கும்